ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 பாயிண்ட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க செகண்ட் சான்ஸ். ஸோ கமெண்ட் செக்ஷனில் முன்னாடிக்கு எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தீங்க. அப்படி இருக்காதீங்க, டோன்ட் திங்க், நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக இருக்கோம், நீங்கள் மூடெல்லாம் ஏன் அப்படி ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க, கம் அவுட் ஆஃப் இட், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் இருக்கோம். நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. ஸோ வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ. வி ஆர் ஹியர். எந்த சுச்சுவேஷன்லையாவது நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. அப்படி இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. ஓகே, இந்த ஜென்மத்துக்கு நான் என்ன தான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, தோ என் ஃபேமிலி, என் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபேமிலி எனக்காக இருக்காங்க அப்படின்னு ப்ரௌடாக சொல்லிக்கிற மாதிரி உங்கள் எல்லாரையும் நான் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, எனக்காக நீங்கள் எல்லோரும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு, வாட் எவர் இட் இஸ், ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் எவ்ரி பர்சன். யாரெல்லாம் எனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஐ bow my head and say thank you very much. Okay, so let us get into the story. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ருபி பத்துவுக்கு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க டு கம் அவுட் ஆஃப் ஹர் ஹவுஸ். நீங்களும் அந்த ரா ஃபேக்ட்ஸில் பண்ணுற அந்த லேடி மாதிரி நீங்களும் வெளியே போயிட்டு வை டோன்ட் யூ கோ அவுட், ரெக்கார்ட் யுவர் ஓன், உங்கள் ஸ்டைலில் வீடியோஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதையே ப்ரெசென்ட் பண்ணலாம் இல்லையா? வென் உங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்தப்போ உனக்கு அவங்க பண்ணது நீ காப்பி கேட் மாதிரி இருக்க வேணான்னு நீங்கள் நினைக்கும்போது வை டோன்ட் யூ கம் அவுட் அப்படின்ட்டு சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த சஜஷன் கேட்டதுக்கப்புறம் பத்துவுக்கு ஆமாம் இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கும் தோணும். ஸோ வாட் நெக்ஸ்ட், என்ன நடக்கும் என்னது இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பத்து ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃபீஸில் அவங்க பாஸ்கிட்ட பேசுவாங்க. ருபினா கிட்ட டிஸ்கஸ் பண்ண விஷயம்தான் பேசுவாங்க. தட் சார், நீங்கள் சொன்ன மாதிரி ரா ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் ஒரு 4-5 வீடியோஸ் நான் பார்த்தேன் சார். அவங்க நிஜமாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் சார். பட் சேம் ஆஸ்டீஸாக அதுவே காப்பி பண்ணிவிட்டு சொல்லணும்னு எனக்கு இல்லை சார். எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, எனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது இந்த ஃபீல்டில். ஸோ அதுக்கு தான் நான் காப்பி கேட்டாக இருக்க விரும்பலை. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் சார். நானே ஃபீல்டில் போய் எனக்கு என் ஸ்டைலில் நானே எனக்குன்னு ஒரு ட்ரூப் கொடுங்க சார். அந்த ட்ரூப்போட போயிட்டு நானே அவங்க மாதிரியே லைவில் வீடியோஸ் பண்ணுறேன். அண்ட் அவங்க சேனல் ஃபேஸ்லெஸ் சேனல் சார். நம்மது நான் டைரெக்டாக என் மூஞ்சியை காமிச்சிட்டு தானே வீடியோஸ் பண்ணுறோம். ஸோ டிஆர்பி ரொம்ப ஜாஸ்தியாக வரும் சார். வை டோன்ட் வி ட்ரை திஸ்? இப்போ வரைக்கும் எந்த சேனல்லையும் இப்படியே ட்ரை பண்ணது இல்லைல்ல. ஸோ நம்ம சேனலில் நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ருபி கூட டிஸ்கஸ் பண்ண அந்த மேட்டரை பத்து அவங்க பாஸ்கிட்ட பேசுவாங்க. பாஸ்கிட்ட பேசினதுக்கப்புறம் அந்த பாஸ் கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகேம்மா, லெட்டஸ் திங்க், பிகாஸ் வெளியே போகணும், ட்ரூப்போட போகணுன்னா நிறைய பட்ஜெட்டு செலவாகும். ஸோ அந்த பட்ஜெட்டு நம்மளால் கொடுக்க முடியுமா
முடியாதான்னது நம்ம திங்க் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபினான்ஸ் மேட்டரு அது அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் பத்து, சார் சாரி, இதில் திங்க் பண்ணுறதுக்கு என்ன சார் இருக்குது, ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் சார், அதுக்குன்னு டிஆர்பிஸ் ரைஸ் ஆச்சு, நல்லா வெரி குட் ரிசல்ட் வருது அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆனால் தான் வி வில் கோ ஃபார் ஃபர்தர் வாட் யூ சே ஃபர்தர் டூருக்காக போகலாம் சார். அப்போ வரைக்கும் அதுவும் நான் என்ன சொல்கிறேன், லோக்கலில் இருக்கிற ஃபஸ்ட்டு நமக்கு 100, 150 மேக்ஸு 200 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற டெம்பிள்ஸ்க்கு போகலாம் சார். பெருசாக செலவாகாது. ஸோ அதுக்கு நமக்குன்னு ஒரு இது தெரிஞ்சிடும் இல்லையா சார். வை டோன்ட் வி ட்ரை, ரிஸ்க் எடுக்கணும் சார் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க பத்து. அப்போது அவங்க பாஸ் கூட சரி அப்போது எடுக்கலாம்மா, வி வில் டூ இட் அப்படின்ட்டு பத்துவை என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க சொன்ன அந்த ப்ராஜெக்டை சைன் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கு அப்போது பத்து வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பிகாஸ் ஷீ இஸ் கோயிங் டு அவங்க ஜாபில் அவங்க ஒரு செகண்ட் சான்ஸ் எடுக்க போகிறாங்க டு கம் அவுட் ஆஃப் த அவங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா, அந்த பவுண்ட்ரிஸை தாண்டி அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. அதுக்குன்னு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துட்டேன் நான் என்னோடய செகண்ட் சான்ஸில் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ருபி கூட இன்னும் அவங்க என்னென்னா ஆல்ரெடி ஒரு 6-7 மந்த்ஸாக சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. இப்போ வரைக்கும் அவங்க மொபைல் நம்பர்ஸை ஷேர் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் சேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸு நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்டாவில் தான் சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ருபிக்கு ஒரு மெசேஜ் போடுவாங்க தட் நீங்கள் எனக்கு கொடுத்த சஜஷனுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக என்னையே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ருபிவை ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப கிராட்டிடியூட் கூட தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க பத்து. அப்போது ருபி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த எபிலிட்டி இங்கே ருபிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எதுக்குன்னா ருபி பத்துவை பார்க்க முடியும். பிகாஸ் ஷீ இஸ் எ நியூஸ் ரீடர், ரைட். நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாங்கன்னா அங்கே பத்து ஷி வில் பி ஏபிள் டு சி பத்து. பட் பத்துக்கு அந்த சான்ஸ் கிடையாது. எதுக்குன்னா யூடியூப்பில் அவங்க வந்து ஃபேஸ்லெஸ் வீடியோஸ் தான் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கு தான் அவங்க மூஞ்சி எப்படி இருக்கும் என்னது பத்துக்கு தெரியாது. பட் பத்து எப்படி இருப்பாங்க என்னது ருபிக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் ருபி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நீங்கள் ரொம்ப டேலண்டடு, அது எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கு தான் நான் உங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கேன். அண்டு இப்போது உங்கள் பாஸ் கூட உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த செகண்ட் சான்ஸை மிஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டு ரொம்ப என்கரேஜிங்காக ருபி பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் இப்படியே அவங்க நடுவில் டெய்லி சேட் போயிட்டே இருக்கும். அவங்க சேட் பண்ணும்போது பத்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க டே ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி என்னென்னா ஓன்லி டேயில் அந்த ½ பையன் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அந்த ½ மட்டும்தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பட் இப்போது அப்படி இல்லை, எப்போ வேணாலும் ஹாப்பியாக இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஷேர் பண்ணிட்டு சேட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க லைஃப்பில் ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் ருபினா வந்துட்டாங்க பத்து லைஃப்குள்ளே. ஸோ ஒரு நாள் பத்து டாட்டர் அவங்க அம்மாவை பார்க்க வருவாங்க. வந்து அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு ஒரு சண்டே பார்த்துட்டு வருவாங்க. வந்ததும் இங்கே என்ன ருபி ரொம்ப பழக்கமாயிட்டாங்க.
பத்துவுக்கு. ஸோ எப்போ டைம் கிடைச்சாலும் அவங்க கூட சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. அண்ட் ஏதாவது மெசேஜ் பீப் சவுண்ட் வந்துச்சுன்னா இமீடியட்டாக மொபைல் எடுத்துகிட்டு மொபைலில் என்ன தான் மெசேஜ் வந்திருக்கும், என்ன தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 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 ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா பத்து ஃபேஸ்லேயோ மனசுலேயோ. அந்த ஹாப்பினஸ்ஸு அவங்க டாட்டர் வந்தால் கூட ஏதாவது மெசேஜ் வந்தாலும் ஒரு சின்ன ஸ்மைலு ஃபேஸில் ரிப்ளை கொடுக்கறது, மறுபடியும் அவங்களுக்கு ரிப்ளை வருது, மெசேஜ் வருது, இதெல்லாம் கூட அவங்க என்ன அதுக்கு முன்னாடி அப்படி இல்லைல்ல. எப்போது டாட்டர் வந்தாங்கன்னா டாட்டர் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்ன எப்படி ஏதாவது வேணுமா, ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், இந்த மாதிரியே ரொம்ப பிஸியாக ஒரு பெக்யுலர் மதர் மாதிரி தான் இருந்தாங்க. டிப்பிக்கல் மதர் மாதிரி தானே இருந்தாங்க பிஃபோராக. பட் இந்த தடவை அவங்கள கொஞ்சம் சேஞ்ச் வந்துருச்சு. டாட்டர் வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க தட் டாட்டர் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ டாட்டர் வந்தாலும் அவங்க பிஸியாக சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு அவங்க டாட்டருக்கு அவங்க அம்மா டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிட்டே இருப்பாங்க. அப்போது டாட்டர் கேட்பாங்க, என்னம்மா எப்போ இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் பத்து அதுவா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா அப்படின்வாங்க. அது என்ன ஸ்பெஷலாக இப்போது ஹாப்பி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க அவங்க டாட்டர். கேட்டதும், இல்லை இப்போது எனக்கு ஆஃபீஸில் ஒரு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நான் தான் சஜஸ்ட் பண்ணேன், இப்படி வெளியே போயிட்டு ஷூட்டிங்கு, இன்டர்வியூஸு, அப்புறம் ரிசர்ச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நான் தான் ஆங்கரிங் பண்ணுறேன். ஸோ பர்சனல் ஆங்கரிங், லைவ் ஆங்கரிங் பண்ணுறேன். அதுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அவங்க ஜாப் விஷயமாக நடந்த எல்லா விஷயமும் அவங்க டாட்டர்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க பத்து. பட் அவங்க டாட்டர் என்னென்னா கொஞ்சம் நேரோ மைண்டட். அப்படின்னா எப்படின்னு சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது. அவங்க அம்மா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது. அம்மானா அவங்களுக்கு எப்போது அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க கூடயே இருக்கணும், அவங்க கூடயே பேசணும், அவங்களுக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் இருக்கக்கூடாது, அவங்க எப்போவும் அவங்க பசங்களுக்காக தான் டெடிக்கேட்டடாக இருக்கணும். இந்த மாதிரி திங்க் பண்ணுற ஆள் பத்துவோட டாட்டர். ஸோ எப்போது இந்த விஷயம் எல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்களோ அவங்க டாட்டர்கிட்ட பத்து, அவங்க டாக்டர் கொஞ்சம் கோவமாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையாம்மா, நீ எங்கே தான் போகணும், வீட்லேயே இருக்கலாம்ல, ஜாப் போகிறதே பெரிய விஷயம், இப்போ நீ எங்கெங்கேயோ போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிற, இதெல்லாம் நமக்கு தேவையாம்மா அப்படின்ட்டு ரொம்ப கிண்டலாக அவங்கள டீக்ரேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க அவங்க டாட்டர். பொண்ணதும், அது என்னம்மா நீ அப்படி பேசிட்ட, தம்பி கூட சொன்னேன், தம்பி ரொம்ப என்கரேஜ் பண்ணால் நீ என்னடானா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு அவன் பத்து சொல்லுவாங்க அவன் டாக்டர்கிட்ட. தம்பி சின்ன பையன்மா, அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுமா, நீ எங்கேயும் போக வேணாம், வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் என்ன நவடேஸ் ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுறேன், நான் நாள்லேருந்து பார்த்துட்டே இருக்கேன், நீ எப்போ பார்த்தாலும் மொபைலில் இருக்க, ஸ்மைல் பண்ணுறேன், என்ன விஷயம் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக கேட்பாங்க பத்து டாக்டர் பத்துக்கிட்ட. அப்போது ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்வாங்க. இல்லைம்மா நீ யார் கூடயோ ரொம்ப டீப்பாக சேட்டிங் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னா, ஆமாம் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க கூட சேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து. ஸோ பத்து டாட்டர் ரொம்ப நேரோ மைண்டடாக, ஸோ அவங்களுக்கு டவுட் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, இது மேலா ஃபீமேலா, கேட்கலாமா அம்மாவை, வேணாமா, இந்த மாதிரி கூட யோசிச்சுட்டே இருப்பேன். அவ்வளோ நேரோ மைண்டடு அவங்க டாட்டர். ஸோ எதுக்குமா உனக்கு இந்த வயசில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவையா, நாங்கள் இருக்கோம், இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எங்களை கூப்பிட்டு ஷேர் பண்ணிக்கலாம்ல, அதான் தம்பி உங்க கூட தானே இருக்கான், நீ ஏன் உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு தேவையா இந்த வயசு அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டே இருப்பாங்க பத்துக்கிட்ட அவங்க டாட்டர். பத்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. சரின்னு பத்து அப்போத்துக்கு எதுவும் பேச மாட்டாங்க. சரி அப்படின்னு ருபி கூட பேசாமல் சேட் பண்ணாமல் அவங்க
விட்டுருவாங்க. சரி, அவங்க டாட்டர் இருக்கிற வரைக்கும் ஏன் இந்த பிரச்சனைலாம் இந்த பிரச்சனையில் எதுக்கு ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க கூட ருபி கூட சேட் பண்ணாமல் அவங்களுக்கு மெசேஜ் போட்டுருவாங்க, எங்கள் டாட்டர் வந்திருக்காங்க, ஸோ இப்போத்துக்கு என்னால் பேச முடியாது, அவங்க ஒரு 2-3 டேஸ் இங்கே தான் இருப்பாங்க, அவங்க போனதுக்கப்புறம் நான் அவங்க கூட சேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு மெசேஜ் போடுவாங்க. ருபி கூட புரிஞ்சுக்கிட்டு ஓகே, உங்கள் இஷ்டம், உங்கள் கன்வீனியன்ஸ் பார்த்துக்கிட்டு என் கூட சேட் பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு அவங்களும் சொல்லுவாங்க ரொம்ப பாசிட்டிவாக. சரின்னு டாக்டர்கிட்டயே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் பத்துக்கு என்ன, நான் ஏன் ருபி கூட பேசக்கூடாது? நான் பேசுவேன், ஏன் லைஃப் ஏன் இஷ்டம் தானே, இதெல்லாம் பிடிக்கல, அதுக்கு தானே டிவோர்ஸ் எடுத்து செப்பரேட்டாக இருக்கேன், இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏன் வாழக்கூடாது அப்படின்ட்டு பத்துவுக்கு ஒரு தாட். ஸோ அப்பப்போ எப்போவாவது டாட்டர் இருந்தால் கூட அவங்க தூங்கும்போதோ, இல்லை டாட்டர் ஏதாவது ஒர்க்கில் இருக்கும்போதோ, இல்லை டாட்டர் ஏதாவது ஷாப்பிங்க்கு போனப்போ அந்த அந்த டைமை ருபி கூட சேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ருபி கூட சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லை உங்கள் டாட்டர் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கிற பொண்ணாக இருக்கும்போது நீங்கள் ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க, வேணாம், அவங்க போனதுக்கப்புறமே சேட் பண்ணிக்கலாம், உங்களை ஹர்ட் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸோ ப்ளீஸ் சேட்டெல்லாம் வேணாம், அவங்க போனதுக்கப்புறமே சேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பத்து ஓகே சொல்லுவாங்க. பட் அவங்க மனசு என்னென்னா அந்த லோன்லினஸ்ல இருந்து ருபி தானே அவங்கள வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு தான் பத்து என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க எப்போ அவங்களுக்கு டைம் கிடைச்சாலும் அவங்கக்கிட்ட சேட் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் டாட்டரை ஒரு 3 டேஸ் இருந்து அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க இதுக்குள்ளே இவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. க்ளோஸ் ஒரு 150 to 200 கிலோமீட்டர்ஸ் சர்க்கிளில் ஏதாவது டெம்பிள் இருக்கா, டூ மச்சாக பீப்புள் போகிற ஏதாவது டெம்பிள் இருக்கா அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க பாஸ்க்கு சப்மிட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க பாஸ் கூட அப்ரூவ் பண்ணுவாங்க. சரின்னு ஒரு 1 வீக் பிளான் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் அவுட் ஆஃப் த சிட்டி அவங்க தனியாக அவங்க ஃபேமிலி கூட இல்லாமல் அவங்க ஒர்க் மேலே வெளியே போகிறாங்க அவுட் ஆஃப் த சிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஒரு சைடு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாலும் ஒரு சைடு ஒரு எக்ஸைட்மெண்ட், வாவ், நான் என் பவுண்ட்ரிஸை தாண்டி நான் ஒரு செகண்ட் சான்ஸ் எடுக்கிறேன் என் ஜாபில் அப்படின்ட்டு ஒரு ஆனந்தம் கூட அவங்க மனசில். ஸோ இப்படியே ஷி வில் கோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எடிட் பண்ணுவாங்க. அது ஒரு 1 வீக் அப்புறம் அது டிவியில் ஷோ போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல டிஆர்பி வரும். வந்ததுக்கப்புறம் அவங்கள ஆஃபீஸில் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அப்ரிஷியேஷன் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும். அதெல்லாம் ருபி மூலமாக தான் வரும். ஸோ அதுக்கு தான் அவங்களுக்கு ருபின்னா ரொம்ப இங்கேருந்து நம்ம பத்துவுக்கு ருபி மேலே ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட் கார்னர் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் நவ் பத்துக்கு என்னென்னா ருபிவை பார்க்கணும், அவங்க கூட பேசணும். இப்போ வரைக்கும் சேட்டு தானே போயிட்டே இருந்தது. ஸோ இப்போலேருந்து அவங்க மொபைல் நம்பர் கேட்கணும், அவங்க கூட பேசணும் இனிமே அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் பத்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் பர்சன். ஸோ அவங்க மனசில் இருக்கிறது ருபிக்கு சொல்லுவாங்களா, நம்பர் கேட்பாங்களா, டைரெக்டாக வாய்ஸ் கால் பேசுவாங்களா இல்லையா, எப்படி என்னன்னது ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா, பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.